ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 29வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ஆசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சிலுவையை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட சிலுவையை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை இந்த நாளில் பார்க்கலாம். வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-9 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இதுல 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது 2 காரியத்தை நம்ம இந்த சிலுவை மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். 1வது தாழ்த்தினார், 2வது கீழ்ப்படிந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தவசு காலத்துல தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற காரியங்களுக்கு நம்ம இந்த 2 காரியத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது காரியம் தாழ்மை. தாழ்மை என்னும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு பூலோகத்துக்கு வந்தார். வந்த பொழுது பிதா என்ன சொல்றாரு? நீ சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நபர் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டார். என் மூலமா அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, எல்லாம் செய்து நான் ஏன் போய் சிலுவையில் சாகணும்னு சொல்லி இயேசு கேட்கவில்லை. அவர் தன்னை தாழ்த்தினார், சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார். நம்ம தாழ்மையை எப்படிங்க அபியாசிக்கிறோம்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் சொல்லுது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில மனைவிமார் பேசுவதை நான் கேட்டுக்கிறேன். என்னை தூத்துக்குடியில கேட்டாங்க, என்னை தஞ்சாவூர்ல கேட்டாங்க, என்னை திருநெல்வேலியில கேட்டாங்க, என்னை சென்னையில கேட்டாங்க, ஏன் சிங்கப்பூர்ல கூட கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், மதுரைக்காரன் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே இது கணவனால திருப்பி சொல்ல முடியாது. ஆனா கணவன் நினைப்பாரு, சிங்கப்பூர்காரன் தப்பிச்சிட்டான், தூத்துக்குடிக்காரங்க தப்பிச்சிட்டான், திருநெல்வேலிக்காரங்க நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குறித்த பெருமை எங்க குடும்பம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற நிறைய நபர்கள் இருக்காங்க. ஆனா பெருமையாய் பேசும் பொழுது தேவன் அதை வெறுக்கிறவராய் இருக்கிறார். சகலத்தையும் உருவாக்கின தேவன் அவரே சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார்னா நம்ம தாழ்மையை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் காணப்படும், வாழ்க்கையிலே அபியாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன்னு சொல்றார். சீடர்களை தேவன் அழைக்கிறாரு. அழைத்து என்ன செய்யறாரு? நான் செய்தபடி செய்யுங்கள் சொல்லிட்டு எல்லாருடைய கால்களையும் கழுவுகிறார். கால்களை கழுவி அதை தொடைத்தெடுக்கிறார். ஒரு கடவுள் அப்படி செய்யக்கூடிய மனநிலையில இருந்தாருனால் நம்ம எங்க இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்க கால கழுவணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம பேச்சுல தாழ்மை, நம்ம செயல்ல தாழ்மை, மேட்டுமையா இல்லாம தாழ்மை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணுங்க. தேவன் தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக சிலுவையில தொங்கினார். இன்னைக்கு நம்ம தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்காண்டி என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் சொல்லும் போது தேவ சித்தத்துக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். அதனால சிலுவையில தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்லும் பொழுது 75 வயதுல சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தேசத்தை விட்டு வான்றார். நல்ல கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறாரு, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றதுக்காண்டி யாரு கிளம்புறா? ஆபிரகாம் கிளம்புறார். தன் இனத்தை, சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு கிளம்புறார். கிளம்பி வந்தப்போ தெய்வன் சொல்றாரு, குழந்தை இல்லைன்னு கேட்டீங்களா, இந்த தரேன் அப்படின்னு சொல்லி 100 வயதுல கொடுத்தார். ஆனா முதல் காரியம் இதுல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொன்ன உடனே கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் பிதாவின் சித்தத்துக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தார். அதே மாதிரி ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படினார். 100 வயதுல பிள்ளைய கொடுத்துட்டாரு. அவன் வளர்ந்துட்டு இருக்கிற நேரம் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு நீ பலி செலுத்தணும் அப்படின்றாரு. யார? உன் மகனையே பலி செலுத்தணும்ன்றார். என்னங்க இவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்திருக்கீங்களே, இப்ப கேக்குறீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்கல. ஆனா அவனை அழைத்துட்டு போனார். அவனே கட்டையை தூக்கிட்டு வர சொல்லி அவன் கேட்கிறான், அப்பா ஆட்டுங்க மாட்டுங்க, பலி செலுத்த போவோம், நீங்க கத்தர் பாத்துக்குவார் வாடான்னு. அப்புறம் அவனை கையில கட்டுறப்போ அப்போ கூட அவன் கேட்டிருப்பான், என்ன நான் தான் கேட்டுக்கிட்டே வரேன்னு, நீங்க என்ன ஆடுங்க மாடுங்கன்னு கேட்டேன்னு நீங்க ஒன்னும் பதில் சொல்ல ஏன் கால கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இல்ல ஒரு எத்து இருந்தானா ஆபிரகாம் மேல இருந்து கீழே வந்திருப்பாரு.
ஆனா அதெல்லாம் செய்யல, அவன் கீழ்ப்படிந்தான். ஏன்? தகப்பனார் தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்ததுனாலே மகனும் கீழ்ப்படினான். பிதா எப்படி தன்னுடைய குமாரன் கீழ்ப்படிந்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானால் நம்ம பிள்ளைகளும் கீழ்ப்படியும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். தாழ்மையாவும் இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களா. இதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனுஷருடைய வார்த்தைக்கு அல்ல. ஒருவேளை நம்ம மேல அதிகாரமா இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஆனா தேவ சித்தத்தின்படி நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணுங்க. இந்த தாழ்மையோடு கூட கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி யாக்கோபு 4:7 எழுதி வச்சிருக்காரு. ஏன்? பிசாசு வஞ்சிக்கிறவனா இருப்பான். எப்ப நம்மள வஞ்சிக்கலாம்னு நினைப்பான். ஈஸியா கீழ்ப்படிகிறத தட்டி விட்டுருவான், இல்ல தாழ்மையா இருக்கிறத தட்டி விட்டுருவான். ஆனா நம்ம அதுக்கு உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன்ற ஒரு மனநிலையில நம்ம இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா, தேவனிடத்துல கேட்கலாமா. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்குது. தேவ பலன் என்ன? தாழ்மையோடு கூட கீழ்ப்படிதல். அதை செய்யலாமா, கத்துட்டு கேட்கலாமாங்க. கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் போதுமானவராயிருந்து சிலுவையில நீர் தொங்கி ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மீட்டெடுத்திருக்கிறது, அதுக்காக நன்றி. இந்த நல்ல சிலுவை உபதேசத்தின் மூலமாய் தாழ்மையோடு கீழ்ப்படிதலை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்க வாழ்க்கையில கை கொள்ள உதவிச்சு நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி போன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு கவுன்சிலிங் காண்டி இல்ல ஆலோசனை காண்டி எங்க இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணலாம். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களுக்கு அவங்களோட கேட்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.